அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் தான் கொடுத்துட்ருக்கோம். டேட்டு 8/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு பிறகு ரிசல்ட்டுக்குள்ளே வருவோம். முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 870 457 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5 கொடுத்துருந்தோம், சி போர்டில் 7 கொடுத்துருந்தோம், டிக் பண்ணி வச்சுருக்கேன் 7 கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்ட்லேயே 4 கொடுத்துருந்தோம். சி போர்டில் இருக்கிறது கண்டிப்பாக ஏ போர்டுக்குள்ளே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய முறை சொல்லியிருக்கேன். அதை தொடர்ந்து நீங்களும் நம்மளோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல கெஸ்ஸிங் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய வின்னிங் பண்ணியிருக்க முடியும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்லேயும் 5 கொடுத்துருந்தேன். பெரிய எண்ணெய் தேர்வு செய்ய முடியாதவங்க சின்னதாக பே பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு என்ன 5 ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நேற்று ஒரு நல்ல வின்னிங் தான். சரி வாங்க அடுத்த ரிசல்ட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மொதல் நம்பராக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் 3 சூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த 3 சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 410, இங்கே 74 இருக்குது, இங்கே 95 இருக்குது. இப்போது இந்த 3 இடத்துக்குமே காமனான நம்பரை தான் நம்ம ரிசல்ட்டாக எடுக்கணும். பார்த்தீங்கன்னா 953 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 953 புரியுதுங்களா? அப்போது 743 இங்கே பாருங்கள் 743 அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 41 இருக்குது, அப்போது இங்கே 0 இருக்குது. அப்போது 103ன்ற ஆப்ஷனும் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். 103 அப்போது 43103 புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் 10343 என்ற ஆப்ஷனும் பார்த்தோம். அப்போது 3 என்ற எண் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அதனால் ஏ போர்டில் நம்ம 3 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 6 தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 746 இல்லை 4106ன்ற ஆப்ஷன் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 41 இருக்குது, இங்கே 41 இருக்குது. அப்போது 06 4106 புரியுதுங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 746 அப்போது 746ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போது 3 அல்லது 6 என்ற நம்பர் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போது 956 வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 956 அப்போது 106 புரியுதுங்களா? இந்த 106 இப்படியும் எடுப்பாங்க 106. அப்போது ஏ போர்டில் 3 அல்லது 6ன்றது என்னுடைய கணிப்பு, இது என்னுடைய கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா நான் 9 தான் சூஸ் பண்ணுறேன். ஏன் 9 சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 849 அப்போது 849 859 வருமானு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 849 புரியுதுங்களா? 849 அப்போது 859 அப்போது 9ம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 759 அப்போது இந்த 759 இங்கே பார்த்தீங்கன்னா 759 மேலே இருக்குது. ஒருவேளை 759 கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 759 அப்போது 49 அப்போது 49 புரியுதுங்களா? 49 என்ற எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம 9ஐயும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 2 நான் எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 452 புரியுதுங்களா? 452 அடிப்படையில் 2 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பார்த்தீங்கன்னா 4 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, 2 இருக்குது. அப்போது 452 இப்படியும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 452 இந்த ஆப்ஷனோடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 102 அப்போது 10
103 எடுத்தோம். அப்போது இப்போ இங்கே 3னா அப்போது 102, அப்போது இங்கே 52, அப்போது 52 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 32. புரியுதுங்களா? தொடர்ச்சி எண்கள், அதாவது இங்கே 3 எடுத்துட்டோம், 103 3 எடுத்துட்டோம். அப்போது இங்கே இருந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 32ன்ற ஆப்ஷன் 32. அப்போது இந்த ரெண்டு நம்பரும் ஒரு ஜாயிண்டிங் நம்பராக மாறுது. அப்போது 32 அப்படின்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 2வும் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 752 இந்த ஆப்ஷன் இருக்குது. 752, அப்போது 752, இப்போது 752. புரியுதுங்களா? இப்போது 752 எடுக்கிறோம். இப்போது 752 82. இப்போ பாருங்கள் 752 852ன்னு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 852ன்ற ஆப்ஷன் இப்படியும் வரலாம், நிறைய ஆப்ஷன் இருக்குது. அப்போது 2 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 2வையும் நம்ம பி போர்டுக்குள்ளே கெஸ் பண்ணுறோம். ஏன்னா பி போர்டுக்குள்ளே 2வும் வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்ற அடிப்படையில் பி போர்டில் 2 ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 0. நான் ஃபஸ்ட்டு நம்பராக 0 கொடுக்குறேன். ஏன் 0 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 970 புரியுதுங்களா? 570 புரியுதுங்களா? 570. இங்கே பார்த்தீங்கன்னா 970 புரியுதுங்களா? 970. அப்போது 970 வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அப்போது 570 970 புரியுதுங்களா? அப்போது இங்கே 4 இருக்குது, புரியுதுங்களா? 4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது 0, 320. இங்கே நம்ம 3 எடுத்திருக்கோம், 2 எடுத்திருக்கோம், அப்புறம் 0. இது மாதிரி தொடர்ச்சி எண்கள், அதாவது இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய நம்பரே ரிசல்ட்டாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போது 0 ஸ்ட்ராங்காக நம்ம 0வை எடுக்கிறோம். 0 அடுத்து வேறு என்ன கெஸ்ஸிங்குள்ளே வரலான்னு பார்த்தீங்கன்னா 1. ஏன்னு பார்த்தீங்கன்னா 571971 புரியுதுங்களா? 571971 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 751, அப்போது 751ன்னு வரலாம், 751ன்னு இங்கேயும் வரலாம் என்ற அடிப்படையில் நம்ம 1ஐயும் எடுக்கிறோம். புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 751, இங்கே பார்த்தீங்கன்னா 9751, இங்கே பாருங்கள் 951, அப்போது 71 புரியுதுங்களா? 951 71, அப்போது 71ன்ற அடிப்படையில் 71ன்னு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மந்த்லி சார்ட்லேருந்து தான் நம்பர்ஸ் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி சார்ட்லேருந்தும் ஒரு சில ரிசல்ட்டுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 97 இருக்குது, இப்போது இங்கே 971, அப்போது 1ம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ 970, அப்போது 970 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு பி போர்டில் இருக்கிற நம்பர் 9 எடுத்திருக்கோம். 9க்கு முன்னாடி இங்கே 5 இருக்குது, புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் 549 4949 ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. அப்போது 49ன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த 84, அப்போது 84ன்ற இந்த கிராஸின் அடிப்படையில் 49 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போது நீங்கள் 49 இந்த ஸ்ட்ரெயிட்டாக எதிர்பார்ப்பீங்க, ஆனால் கிராஸில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 49 இங்கே பி போர்டில் 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 42ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 842 டைரக்ட் ஆப்ஷன் 842 அந்த அடிப்படையிலும் 2 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போது நான் ஏ போர்டில் 3 கொடுத்துருக்கேன். அப்போது இங்கே எப்படி 3யை எடுத்தீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குல்ல, இந்த 0 அடிப்படையாக வச்சு தான் நம்ம 3யை எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 43 543 இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது. அப்போது 543. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 இந்த 6 எப்படி எடுத்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 70 இருக்குது, இங்கே 70 இருக்குது, இங்கே 4 இருக்குது, அப்போது 40 இருக்குது, புரியுதுங்களா? இங்கே 80, இந்த 2 இங்கே வந்ததுன்னா அப்போது இந்த 6 பி போர்டுக்குள்ளே 4 6ன்ற அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு.
ஏன் இந்த 4 6 இப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் 4 6. அப்போது 4க்கு கீழே 6 வரும் ஒரு வாய்ப்பு உண்டுன்ற அடிப்படையில். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4 7 4 கொடுத்துட்டாங்க. அப்போது ஒரு சின்ன 9ம் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அப்போது இங்கே ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கணுன்றது அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4 6 4 6ன்ற அடிப்படையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த அடிப்படையில் 6 வருவது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மந்த்லி சார்ட்டின் அடிப்படையில் 7 4 6 இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 6 எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ சென்ட்ரலாக 6 இருக்குது. அப்போது இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ சென்ட்ரலாக 6 இருக்குது. 7 4 6ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 6 எடுக்கிறோம். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். இப்படி தான் நம்ம கெஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். 3 டிஜிட் ஆல் போர்டில் 1 கொடுத்துருக்கேன். சி போர்டில் 5 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 7 5 7 5 7 5 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் ஒரு 5ஐயும் நீங்கள் உங்கள் சஜஷனில் வச்சுக்கிங்க. ஒரே ஒரு நம்பர் 625ன்னு கொடுத்துருக்கேன். பார்த்து நிதானமாக விளையாடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கிறேன்.